உங்களோட பேர் ப்ரோ? வெங்கடேஷ். வெங்கடேஷ். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 7வது படிச்சிட்டேன். 7வது 7வது படிச்சிருக்கீங்க. படிச்சேன். உங்க வீடு எங்க இருக்குது? ஜிப்சி காலனி நரிக்குறவர் ஜிப்சி காலனி. காலனி. நரிக்குறவர் காலனியா? அது என்ன சொல்லுவீங்க? கோட்டூர்புரம். கோட்டூர்புரம். ஓகே. நீங்க வந்து என் பேர் வந்து வேளாங்கண்ணி. ம். நான் வந்து பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். என்னை வந்து நான் திருவான்மியூர்ல அங்கே வந்து நரிக்குறவர் பெரியார் நகர்னு சொல்லுவாங்க. ஓகே. அங்கேருந்து தான் வந்து எனக்கு இங்கே ஆழ்வார்பேட்டையிலேருந்து சரஸ்வதின்னு ஒரு மேம் அவங்க வந்து எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அப்போல்லாம் வந்து சின்ன குழந்தை. அப்போ வந்து அவங்க கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து அலோட் பண்ணாங்க. நீ படிம்மா, நீ படித்தா எங்களுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அபயம் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே வந்து +2 வரைக்கும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜானகியில் கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அங்கே பிகாம் வரைக்கும் முடிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. மேரேஜ் ஆனதுல அப்பாவுக்கு கஷ்டம் இருந்ததால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அப்பா வந்து 2015ல் வந்து இறந்துட்டாரு. ஓகே. எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அந்த வீட்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க, பண்ணிட்டீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அதுலேருந்து வந்து கல்யாணம் ஆனால் எங்களதுல வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போகக்கூடாது. வேலைக்கு போகக்கூடாது. அதே நான் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் நீங்க வீட்ல சொன்னீங்களா? சொல்லி பார்த்தீங்களா? இல்ல நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போறேன். இல்லை, நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால வந்து என்னோட அப்போ நீங்க இன்னும் நிறைய சொல்ல முடியும்ல. லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் ஃப்ரீயா சொல்ல முடியும்ல. சொல்ல முடியும். ஆனால் நான் தான் லவ் பண்ணேன். ம். அப்புறம் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்பா இறந்துட்டாரு. இந்த மாதிரி வந்து தேவைக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தங்க முடியாது. ஏன்னா சின்னோண்டு வீடு. ம். அந்த வீட்டில் வந்து 4 அண்ணனுங்க, 2 அக்கா, அதில் நான். அதனால நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேற நம்ம தனியாக போய் படிச்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம தேவைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி அந்த இதில் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். சப்போஸ் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த அந்த நேரத்தில் வந்து நான் யோசிக்காமல் தப்பு பண்ணதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ வந்து நான் படிச்சிருந்தாலும் எனக்கு அது யூஸாக தான் இருக்குது. ம். ஏன்னா 4 எழுத்து எனக்கு புரிஞ்சிருக்குது. அப்புறம் வந்து நான் 4 பேர்கிட்ட வந்து தெளிவாக பேசுவேன். யாருக்கிட்டையும் வந்து தப்பாக எதுவும் சொல்ல முடியாதுல்ல. யாராவது என்னை வந்து கேள்வி கேட்டால் நான் அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுவேன். ஓகே. அதனால வந்து உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கா? வேலைக்கு போகணுன்னா இப்போ எனக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து வளர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு போக முடியும். ஆனா உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது வேலைக்கு இருக்கு. போகணும். பட் இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, வீட்ல இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்.